சகோதரர்களே, அடுத்தது அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும். அதிலே கூட அல்லாஹ் பாருங்க, இந்த முகஸ்துதி அல்லாஹ் அப்படி எடுத்துட்டான். நாம் சகோதரர்களை சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா சமூகத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்பட்ட சமூகத்தை யோசிச்சு பாருங்க. எப்படி சமூகம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கிறாங்க. பிறக்கிற வருஷம் எப்ப? ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு பிறக்கிறாங்க. ஆமுல் ஃபீல் யானை வருடம். ஏன் யானை வருடம் பிறக்கிறாங்க வந்துச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பிறக்கிற வருஷம் மக்காட ஜனாதிபதி அப்துல் முத்தலிப். இவர் தான் மக்காட ஜனாதிபதி. இவர் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையாளர் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அபு தாலிப் மௌத்தான நேரத்தில் சொல்றாங்க, இந்த சாட்சி அபு தாலிப் இருக்கிறாரு, அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்திலே மரணிச்சிட்டாரு, நரகவாதி என்று சொன்னாங்க. சாச்சாவை பார்த்து, மௌத்தான சாச்சா யார மார்க்கத்தில் மறைஞ்சிட்டாராம்? அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் பெய்தாரா? இந்த சாச்சா நரகத்திலேங்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன விளங்குது? அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் அவர் மரணிச்சிட்டாருன்னா அவர் முஸ்லிம் இல்ல. அப்ப முஸ்லிம் இல்லாத ஒரு ஜனாதிபதி இருக்கிறாரு, மக்காக்கு இருக்கிறாரு. அந்த முஸ்லிம் இல்லாத ஜனாதிபதியோட வேலையை பாத்தீங்களா? அவன் பக்கத்தில் உள்ள நாட்டு மன்னன் இந்த காபத்துல்லாவை உடைக்க வரான். உடைக்க வந்தோட அவர் என்ன சொன்னார் மக்களை பார்த்து? மக்களே, இத படைச்சவன் பார்த்துக்குவான், இந்த காபத்துல்லாவை படைச்சவன் பார்த்துக்குவான், நீங்க உங்களோட குதிரை கழுதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓரமா போயிருங்க என்றார். சுபஹானல்லாஹ். அப்துல் முத்தாலிபுக்கு அல்லாஹ் இருக்கிறான் நம்பிக்கை இல்லாம இல்ல, அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், அவன் கௌபத்துல்லா பாதுகாப்பான நம்பிக்கை எப்படி இருந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இவர் மௌத்தான அப்துல் முத்தாலிபு அபு தாலிபுடைய மார்க்கத்திலே மரணிச்சிட்டாருங்கிறாங்க. ஒரு மனுஷன் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான் நம்பினா மட்டும் போதுமா? ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பினான் தெரியுமா? அங்க லேசா ஒரு கலப்படம் வச்சிருந்தாங்க. ஒரு முஸ்லிம் இந்த கலப்படத்துக்குள்ள ஆளாக மாட்டான். ஒரு முஸ்லிம் காலாடி எடுத்து வச்சா பல கலப்படங்கள் வரும் நமக்குள்ள. கலப்படத்துக்குள்ள நாம போய் கை வைக்கலாமா? கை வச்சா நல்ல போல விளங்கு, நமக்கு வைக்கப்படா. என்ன கலப்படம் தெரியுமா? நபியே, அந்த மக்களை பார்த்து நீ கேட்பீராக, வானத்திலிருந்து மலையை தருவ யார் என்று கேட்பீரா? அல்லாஹ்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை எந்த சமூகத்தில் அனுப்புறான் பாருங்க. வானத்திலிருந்து மலையை தாரவன் அல்லாஹ் என்று சொல்ற சமூகம், சோறு தாரவன் அல்லாஹ் என்று சொல்ற சமூகம், எங்களுக்கு இந்த காய்கறிகளை முளைப்பிச்சு தரவன் அல்லாஹ்ங்கிற சமூகம், எங்களை படைச்சவன் அல்லாஹ்ங்கிற சமூகத்துக்கு ஒரு நபி தேவை. நம்முடைய பார்வையில நபி தேவையா? தேவையில்ல. அல்லாஹ் ஒரு நபி அனுப்புறா. ஏன் அனுப்புறான் தெரியுமா? அந்த மக்கள் சொன்னாங்களாம், ஹாஉலாய் ஷுஃபாஉனா இந்தல்லாஹ், இவர்கள் இதோ இருக்கக்கூடிய சிலைகள். சிலைன்னா சின்ன சின்ன சிலையை வைக்கலாம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துற சிலை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துற சிலை, ஹூபல், அப்படி பெரும்பெரும் இந்த உலகத்திலே வாழ்ந்த பெரும்பெரும் அவுலியாக்கள். இப்ப உள்ள அவுலியாக்கு தான் அட்ரஸ் இல்ல. இப்ப உள்ள அவுலியாண்டு வச்சிருப்பாங்க, பொண்டாட்டின பேர் தெரியாது. நாம அவன் வச்சிருந்த சிலை அப்படி சிலையா? அட்ரஸ் உள்ள சிலையெல்லாம் வச்சுக்கிருந்தான். அந்த சிலைகளை அவன் சொன்னா அல்லாஹ் தான் எல்லாம் தாரவே. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடையில தரகரா இருப்பாங்க. இன்னும் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்களே, இவங்க இடையில பரிந்துரை பேசுவார்கள். அப்பதான் ஒரு நபி தேவைப்படுகிறது. ஒருத்தன் அல்லாஹ்ட இந்த தூய்மையான மார்க்கத்தை நிலைநாட்டணும் என்று எடுத்து ஒரு முஸ்லிம் கால் வச்சா இப்படிப்பட்ட இடையூறு நிறைய வரும், கலக்கல் எல்லாம் வரும். கலக்கலுக்குள்ள நாம போய் கால் ஓட்டுறதா? புதஞ்சிரும், போப்படாது. இந்த கலக்கல் அங்க உண்டு. அல்லாஹ் ஒருத்தர் இருக்கான்னு அந்த மக்கள் மறுக்கையே இல்ல, மறுக்கல. நம்படைக்கு யாருமே மறுக்கல. அவன் சென்ன அடுத்த காரணம் என்ன தெரியுமா? கர்ரிபூரா இலல்லாஹி சொல்பா, இவர்கள் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைப்பார்கள். அல்லாஹ்க்கு இன்னொரு ஆள் தேவையில்லை நெருக்கி வைக்கிறது. அல்லாஹ்க்கு புரோக்கர் தேவையில்லை. புரோக்கர் தேவையா? அங்க ஒரு நபி தேவையாகிறார். அந்த மக்கள் சொன்னார்கள், இன்னா வஜதினா அலை ஆபானா, நீங்க ஒன்று சொல்றீங்களே, எங்களுடைய மூதாதையர்கள் இவ்வாறு தான் இருந்தார்கள், பாப்பா மாதிரி தான் அவ்வாறு இருந்தாங்களா ஊர்ல. ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், இதெல்லாம் வணங்குறதுக்குரிய பொருள் அல்ல என்று சொன்ன போது எங்களுடைய தந்தைமார்கள் இதைத்தானே நாங்கள் கண்டோம் என்று சொன்னார்களாம். அப்ப நபி என்னத்துக்கு அல்லாஹ் அனுப்புறான் தெரியுமா? நபிய அல்லாஹ்வை சொல்ல அனுப்பல அந்த சமூகத்துக்கு. அல்லாஹ் அந்த மக்கள் ரப்பாக நம்பினார்கள். நம்பின ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் நபியை அனுப்பினாண்டா இடையில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அந்த கலக்கத்தை நீக்குவதற்கு தான் அல்லாஹ் நபியை அனுப்பினான்.
எனவே உண்மையான முஸ்லிம்களாக நாம் இருந்தால் நாம் ஒரு காலடி எடுத்து அல்லாஹ்க்காக வேண்டி வைப்போம். வெச்சா இடையில பல கலக்கங்கள் வரும். வந்தா அந்த கலக்கத்துக்குள்ள நாமளும் காலடி எடுத்து வைக்கிறதா, அந்த சுருப்புக்குள்ள நாமளும் போய் பூர்றதா? பூரக்கூடாது. நாம கொஞ்சம் வெளியால நின்று தான் கூப்பிடணும். இல்ல அது மோசம், அதுக்குள்ள வந்துடப்படா, அது கூட நாம உள்ளுக்கு போய் பூந்து கூப்பிடப்படா, நாமளும் தாண்டுருவோம். அப்படியோ வெளியால நிக்கணும். உண்மையான முஸ்லிமா சிலர் எல்லாரும் போய் பூந்திருப்பா அதுக்குள்ள. அப்படித்தானே ரசூலுல்லாஹ் இருக்கும்போது நடந்துச்சு. முழு ஊருமே மக்கா காரணம் எல்லாருமே அதுக்குள்ள போயிருந்தேன். ரசூலுல்லாஹ் அதுக்குள்ளே போய் காலடி இல்ல, அது கூடாது. அவங்கெல்லாம் நல்ல மனிதர்கள், அந்த மனிதர்களை இடைத்தரகரா வைக்கப்படாது. இல்ல இதுதான் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி வெளியில இருந்து அந்த மக்களை அழைத்தார்கள். வந்த கஷ்டத்தை ரப்புக்காக தாங்கி கொண்டார்கள். எனவே அன்புள்ள கொண்ட சகோதரர்களே, உண்மையான முஸ்லிம் இப்படிப்பட்ட இதுகளுக்குள்ள போய் தன் தலையை போட மாட்டான் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு விளங்குகிறது. எனவே சகோதரர்